பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறதிக்கான சுஜூத். தொழுகையில் சில காரியங்களை நாம் அதிகப்படுத்தி விடும்போது அல்லது குறைத்து விடும்போது அல்லது சந்தேகங்களின் போது நாம் செய்யக்கூடிய சுஜூத் சஜிதாக்கள், 2 சஜிதாக்கள் நாம் செய்வோம். இது சம்பந்தமான சட்டத்தை தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லா இந்த பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. பொதுவாகவே மனிதன் இன்சான் மறக்கக்கூடியவன். அல் இன்சான் என்று சொன்னாலே மறதிக்கு ஆளானவன் தான் அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து இந்த மறதிங்கிற தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போது இந்த மறதிக்கு ஆளாக்கக்கூடிய நிலையை ஷைத்தான் சில நேரத்தில் தொழுகையில் குறிப்பாக செய்ய வைப்பதன் மூலமாக அந்த தொழுகையுடைய சில முக்கியமான விஷயங்களை நம்ம அதில் தவறிழைக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான், தூண்டுவான், அதில் திசை திருப்புவான். இந்த திசை திருப்பக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு முஸ்லீம் தன்னோட தொழுகையில் அது குறித்து எச்சரிக்கை ஆகும்போது, தனக்கு அந்த நினைவு வரும்போது, அந்த மறதி ஏற்பட்டதற்காக அல்லாஹ்வுக்கு மன்னிப்பின் அடிப்படையில் ஒரு சுஜூத் 2 சஜிதாக்கள் செய்து கொள்வது ஒரு வழக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக இருக்குது. அல்லாஹு தஆலா இதன் மூலமாக ஷைத்தானை விரட்டுறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுது. நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்கிறோம் அதில். அப்போது அந்த அடிப்படையில் நம்மிடம் தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகள் ஷைத்தானுக்கு சந்தோஷப்படுத்துறதை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திருப்தி ஏற்படுத்துவதற்கு இந்த சஜிதாக்கள் ஒரு வழி. அப்போது அடியான் அல்லாஹ்வை தொழும்போது மறதிக்காக சஜிதா செய்யும்போது கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்ள முடியும் என்று ஷேக் ஃபௌசான் இங்கே நமக்கு நினைவூட்டுறாங்க. அப்போது இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். ரசூலுல்லாஹ்வுக்கும் மறதிங்கிறது உண்டு. ஏன்னா அவர்களும் ஒரு மனிதர் தான். ஆக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மறதியை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த மறதி உம்மத்திற்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட மறதி கூட உம்மத்திற்கு ஒரு அருட்கொடை. ஏனென்றால் இந்த மாதிரியான மறதி ஏற்படும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காயத்துகளில் தொழுகையில் மறந்து சலாம் கொடுத்துருக்குறாங்க. 2 ரக்காயத்துகள்லையே சலாம் கொடுத்துருக்குறாங்க. 3 ரக்காயத்துகளை தொழுது அதில் மறந்து சலாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை தஷஹுது ஓதாமல் சலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பரிகாரமாக சஜிதா செய்தார்கள் என்று ஆதாரங்கள் வந்திருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇதா நஸிய அஹதுக்கும், உங்களில் ஒருத்தருக்கு மறதி ஏற்பட்டு விட்டால் ஃபல்யஸ்ஜுத் ஸஜதத்தைனி வஹுவ ஜாலிஸுன், அவர் அப்போது 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உட்கார்ந்த நிலையிலேயே அந்த 2 சஜிதாக்களை அவர் செய்து கொள்ளட்டும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 572வது ஹதீஸாக இடம்பெறுது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்கிறாங்க, மறதிக்கான சுஜூது 3 விஷயங்களில் இருக்கிறது. முதலாவது, மறதியாக தொழுகையில் ஒன்றை கூட்டிவிட்டால், அதிகப்படுத்தி தொழுதுட்டான், அதற்காக சஜிதா செய்வது. 2வது, மறதியாக தொழுகையில் எதையாவது குறைத்து விட்டால் அதற்காக சஜிதா செய்வது. 3வது, ஒருவர் தான் கூட்டி விட்டோமா, அதோ அதிகப்படுத்தினோமா அல்லது குறைத்து விட்டோமா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அதற்காக சஜிதா செய்வது. அப்போ 3 விதமான நிலையில் ஒருவர் இந்த சஜிதா சஹுவை செய்வார். சஹுன்னா மறதி. அப்போ சஜிதா சஹுவை எதுக்கு செய்வார்னா, இந்த 3 நிலைகள் ஏற்படும் போது, ஒன்று தொழுகையில் எதையாவது நிலைகளை அதிகப்படுத்திட்டா அல்லது குறைத்து விட்டால், அல்லது 2மே ஒரு குழப்பத்துக்குள்ளாகி அதிகப்படுத்தினோமா குறைத்து விட்டோமா அப்படிங்கிற குழப்பத்தில் சந்தேகம் ஏற்பட்டு விட்டாலும் சஜிதாக்கள் உண்டு அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லா. இந்த அதிகப்படுத்துவது, குறைப்பது, சந்தேகம் ஏற்படுவது, இதற்கெல்லாம் தொழுகையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இல்லை, சுன்னாவில் உறுதி செய்யப்பட்ட விஷயத்திற்கு மட்டும்தான் இந்த சஜிதா சஹு உண்டு. சுன்னாவில் எது உறுதி ஆதாரம் வந்திருக்குதோ, அது ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகையாக இருந்தாலும் சரி, இந்த சஜிதா சஹு உண்டு. சரியா? முதலாவது நிலை அதிகப்படுத்தி விடுதல், ஏதாவது ஒன்றை அதிகமாக்குறது. அப்போ மறதிக்கான சுஜூது செய்யும் முதல் நிலையில் சில செயல்களையோ அல்லது சொற்களையோ அல்லது வார்த்தைகளையோ அதிகமாக்கி செய்துறது.
தொழுகையில் உட்கார வேண்டிய இடத்துல ஒருத்தர் உட்காராம நின்று விடுவது, நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து விடுவது, ருக்கு சஜிதாவோ அல்லது இன்னும் வேறு காரியங்களோ அதிகமாக செய்கிறது, அதிகமாக ருக்கு செய்கிறது, அதிகமாக சஜிதா செய்கிறது, அல்லது வேறு சில செயல்பாடுகளை அதிகமாக செய்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் ஒருவர் அது மறதிக்கான சுஜூதை செய்ய வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா ஸாத الرجل أو نقص فليسجد سجدتين. ஒரு மனிதர் தொழுகையில் கூடுதலாகவோ குறைவாகவோ செய்துவிட்டால் அவர் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும். இது இப்னு மஸ்ஊதுடைய ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிமில் 572வது ஹதீஸாக இது இடம்பெறும். அதே போல ஒரு ரக்காயத்தை கூடுதலாக தொழுது சலாம் கொடுத்த பிறகு நினைவுக்கு வந்தால் அவர் மறதிக்கான சுஜூது செய்து கொள்ளும். அவர் ஒரு ரக்காயத்து கூட தொழுதுட்டாரு, சலாம் சொல்லி முடிக்கிறாரு, அப்புறம் ஞாபகம் வருது நம்ம ஒரு ரக்காயத்தை கூட தொழுதுட்டோம், அல்லது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு நீங்கள் 2 ரக்காயத்து போல 3 ரக்காயத்து தொழுதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் அதிகப்படுத்தி விட்டார். அப்போ உடனே அவர் சஜிதா சாஹு செய்ய வேண்டும். தொழுது கொண்டிருக்கும் நிலையிலேயே அவருக்கு நினைவு வந்து விட்டால், இப்போ தொழுது கொண்டிருக்கார், அப்போ அந்த நினைவு வந்துட்டா அதே தஷஹுதில் அமர்ந்து அவர் என்ன செய்யணும், மறதிக்கான சுஜூது செய்து பிறகு சலாம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தொழுகைக்குள்ளேயே ஞாபகம் வந்துருச்சு, ஆமாம் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு. அப்போது நாம் என்ன செய்யணும், அதுக்கு அவர் சலாமுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சஜிதா சவு செய்துட்டு அப்புறம் சலாம் கொடுக்கணும். அதை தஷஹுது எல்லாம் ஓத வேண்டியது ஓதிட்டு அவர் இமாமாக, இப்போ ஒருத்தர் இமாமாக நின்று தொலை வைக்கிறாரு, அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் அவருடைய தவறை என்ன செய்யணும்னு சுட்டி காட்டணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர் கூட தொழுகிறாருன்னா அப்போ அவருடைய தவறையை சுட்டி காட்டணும். அப்போ ஆண்கள் சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அவர் எச்சரிக்கை ஆகணும், ஓ நாம் ஏதோ அதிகப்படுத்திட்டோம்னு தெரியுது, ஓ ஏதோ ஒரு நிலையை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டு உடனே அதை சரி செய்யணும். சரியா? பெண்களாக இருந்தால் கைதட்டி அவருக்கு உணர்த்த வேண்டும். கைதட்டுவதன் மூலமாக அவங்களுக்கு அந்த இமாமுக்கு உணர்த்தணும். இமாமிற்கு அவருடைய தவறு சுட்டி காட்டப்பட்டால் அவர் சரியானவற்றை நோக்கி திரும்பணும். அதிகமான வார்த்தைகளை தொழுகையில் சொல்லிவிட்டால், உதாரணமாக ருக்குல குர்ஆன் ஓதுவது, சரியா, 3வது அல்லது 4வது ரக்காத்தில் அதிகப்படியான சூறாக்களை ஓதுறது, சரியா, இவ்வாறு செய்தாலும் மறதிக்கான சுஜூது செய்து கொள்ளும் விரும்பத்தக்கது. அதாவது சில நேரத்தில் 3வது 4வது ரக்காயத்துக்களை விட அதிகப்படியான சூறாக்களை ஓதுறது கூட ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே சொல்கிறாங்க மறதிக்கான சுஜூது, அதாவது ஞாபகம் இல்லாமல் அதிகமாக ஓதியாச்சு அப்படிங்கிறதுக்காகவும் ஒருத்தர் சுஜூது செய்வது சிறந்தது, அது விரும்பத்தக்கது தான் அப்படிங்கிறாங்க. இது அதிகப்படுத்தி செய்யும்போது. இன்னொரு வகை குறைத்து ஏதாவது ஒன்றை விட்டு விடுவதன் மூலமாக குறைச்சு தொழுகையில் ஒருவர் சில காரியங்களை செய்து விடுவது, விட்டு விடுவது. அப்போ விடுபட்ட விஷயங்களில் இப்போ சட்டம் இருக்குது. என்னன்னு கேட்டால், அதிகப்படுத்துவதுங்கிறது எல்லாமே அதில் வந்துடுது, வந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனால் குறைக்கும் போது அப்போ அது எந்த வகையிலானது, எதை நாம் விட்டு விட்டோம் என்பதை பார்க்கணும். இப்போ தொழுகையின் அர்கானில் உள்ளதாக இருந்துச்சுன்னா, தூண்களில் ஒன்றாக இருந்தால், உதாரணமாக தக்பீர் தஹ்ரீமா, முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர், இந்த தக்பீரையே ஒருத்தர் விட்டு விட்டார். இப்போ என்ன ஆகிவிடும், தொழுகை பாத்தில், அவ்வளோதான், வீணாகிவிடும். இதில் மறதிக்கான சுஜூது எந்த நன்மையும் இல்லை, சரியா? இதுக்கு ஏன்னா இது அர்கானில் உள்ளது, இதெல்லாம் விட்டு விட்டால் திரும்ப தொழுகை திரும்ப தொழணும். இப்போ தக்பீர் தஹ்ரீமா அல்லாத வேற விஷயங்களாக இருந்துச்சு, ஏன்னா இவர் முதல்ல தொழுகையிலே உள்ள நுழையிலையே, இது ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் எந்த பலனுமே இல்லை. ஏன்கிட்ட தக்பீர் தஹ்ரீமாவே அவர்கிட்ட இல்லைன்னா தொழுகைக்குள்ளே நுழையில. அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லலை, கைகளை கட்டுறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அப்புறம் ருக்கு செய்கிறாரு, சமி அல்லாஹு லிமன் ஹமீத சொல்கிறாரு, இதெல்லாம் செய்கிறாரு, தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிச்சிடறாரு. ஆனால் இவர் 4 ரக்காயத்தை தொழுதிருந்தாலும் சலாம் சொல்லியிருந்தாலும் முதல்ல தொழவே இல்லை. ஏன்னா தொழுகைக்கு உள்ளே போகல, தொழுகைக்கான மற்ற செயல்களை அவர் செய்திருக்காரே தவிர தொழுகைக்குரிய தொழுகையின் எல்லைக்குள்ளேயே போகலை. ஏன்னா தக்பீர் தஹ்ரீமா அந்த அளவுக்கு முக்கியமானது. அப்போ இந்த விஷயத்தில் ஒருவர் அதை விட்டுவிட்டால் தொழுகையவே அவர் திரும்ப தொழ வேண்டும். இப்போ தக்பீர் தஹ்ரீமா இல்லாத மற்ற தூண்கள், சரியா, உதாரணமாக ருக்கு சுஜூது அப்படிங்கிற எடுத்துக்கலாம், அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதா இருக்கிறார், அதாவது 2வது ரக்காயத்தில் சூரா ஆரம்பிக்கும் முன்பே இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ முதல் ரக்காயத்துக்காக தக்பீர் தஹ்ரீமா சொல்லி தான் நுழைஞ்சார்,
சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார், எல்லாம் ஓதினார். அப்போ ருக்குவை விட்டுட்டார், சுஜூது செய்துட்டார். அல்ல ருக்கு செய்தார், சுஜூது ஒன்று தான் செய்தார். பிறகு 2வது ரக்காயத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன நிலை அப்படின்னா, இவருக்கு அந்த தொழுகைக்கு உள்ளே அது ஞாபகம் வந்துருச்சு. அட நம்ம ஒரு சஜிதான செய்தோம், நம்ம ருக்குவை செய்யலையோ அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அவன் உறுதிப்படுத்து, ஆமா நம்ம செய்யலை அப்படின்னு. இப்போ 2வது ரக்காயத்தில் இருக்கிறாருன்னா, இந்த 2வது ரக்காயத்தை ஒரு 2வது ரக்காயத்தை நினைக்கூடாது, முதல் ரக்காயத்தை நினைக்கும். ஏன்னா அவர் அந்த முதல் ரக்காயத்தில் அவர் ருக்குவியோ சுஜூது இந்த மாதிரி அர்கானில் உள்ளதை விட்டதுனால அவருடைய முதல் தக்பீர் தஹ்ரீமா உண்டு, ஆகவே தொழுகைக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா இந்த மற்ற தூண்களில் அவர் அர்கானில் விடுபட்டதுனால தொழுகைக்கு உள்ளேயே இருக்கிறனால அவர் 2வது ரக்காயத்தை முதல் ரக்காயத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யணும், அதை திரும்ப மீட்டு கொள்ளணும். அதாவது அந்த ரக்காயத்தை அவர் முதல் ரக்காயத்தை எடுத்துக்கொண்டு தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். அந்த முதல்ல அவர் ருக்கு சுஜூது விட்டதுனால அந்த ரக்காயத் கணக்கில் எடுக்கப்படாது அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்றாங்க. அப்போ மற்றவற்றை தொழுது கரெக்டாக அது தொழுகையை அதன்படி முடிக்கணும். அப்போ தொழுகைக்கு உள்ளேல இருக்கும்போதே ஏதாவது ஒரு அர்கானை அவர் விட்டுவிட்டால் இறுதியில் அவர் சஜிதா சஹவும் செய்யணும். சலாம் சொல்வதற்கு முன்பு அவர் சஜிதா சஹவும் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தவிர்க்கப்பட்ட ஏதாவது விடுபட்ட ஒரு ரக்காயத்தில் குறிப்பிட்ட ஒன்று அர்கானில் உள்ளது எதையாவது விட்டதுன்ற உறுதி செய்தால் கட்டாயம் அந்த ரக்காயத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது. அடுத்த ரக்காயத்திலேருந்து அவர் கண்டினியூ பண்ணிக்கணும். தொழுது முடித்து சலாம் கொடுத்த பிறகுதான் அதனை அவர் அறிகிறார் அப்படின்னு வைத்துக்கொண்டா ஒரு ரக்காயத்தை விட்டதாக அது கணக்கிடப்படும். இப்போ என்ன செய்யறாரு, தொழுது முடிக்கிறாரு, அப்புறம் ஞாபகம் வருது முதல் ரக்காயத்தில் அல்ல 2வது ரக்காயத்தில் நம்ம சஜிதா செய்யலை அல்லது ருக்கு செய்யலை இப்படின்னு நிலை வந்தால் அவர் எந்த ரக்காயத்தை விட்டதாக நினைக்கிறாரோ அது அந்த ரக்காயத்தை விடுபட்டதாக கணக்கில் எடுக்கும். அதிகமான இடைவெளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் ஞாபகம் வந்ததே எல்லாம் முடிச்சு அப்புறம் தொழுது முடிச்சு சில வேலைகள்லாம் பார்த்தா ஆமாம் அப்புறம் ஞாபகம் வருது, அல்லது வேறு யாரோ ஞாபகப்படுத்துகிறாங்க, ஏங்க நீங்கள் அந்த மாதிரி தொழுதிங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்லலை அல்லது அவர் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு, அப்புறம் இவருக்கு ஞாபகம் வருது. இப்படி ஏதாவது கேப் அதிகமாக ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர் அந்த முழு தொழுகையும் திரும்ப தொழ வேண்டும். இல்லை அதிகமான இடைவெளி ஏற்படல, தொழுது முடிக்கிறாரு, சட்டுன்னு உடனே ஞாபகம் வருது இந்த மாதிரி அப்படின்னு, அப்போ அவர் ஒதுவும் முடியாமல் அதாவது முடியாமல் இருக்குது அப்படின்னா அவர் அந்த விட்ட ரக்காயத்தை உடனே தொழுதணும். அது எதில் விடுபட்டுச்சோ, எந்த ரக்காயத்தை அந்த மாதிரி அர்கான் விடுபட்டதாக இருக்குதோ அந்த ரக்காயத்தை உடனே அந்த ஒரு ரக்காயத்தை மட்டும் தொழுது அந்த இறுதியில் தஷஹுதுக்காக உட்கார்ந்து அவர் என்ன செய்யணும், ஓதி பிறகு சலாம் சொல்வதற்கு முன்பு சஜிதா சஹ்வியம் செய்து அவர் முடித்து கொள்ளணும். சலாம் சொல்லி முடிக்கணும். சரியா? மறதிக்கான சஜிதா செய்து சலாம் கொடுக்கணும். அதிகமான இடைவெளி ஏற்பட்டுருச்சு அல்ல முது முறிந்து விட்டது அப்படின்னாலும் சிக்கல். அதிகமான இடைவெளி ஏற்படல, அவர் தொழுது முடிக்கிறாரு, முது முறிஞ்சிருது, அப்புறம் அவருக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி நம்ம ஒரு ரக்காயத்தை விட்டுட்டோம் அல்லது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போது ஒரு ஒரு ரக்காயத்தை ஒருத்தர் விட்டுட்ட நிலையும் ஏற்படலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலையம் வந்தாலும் அதுதான், மறந்துட்டாரு ஒரு ரக்காயத்தை விட்டுட்டார் அப்படின்னா ஒரு ரக்காயத்துங்கிறது ஒரு தொழுகை நிறைவேறதுக்கான ருக்குனில் உள்ள விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர், ஏன்னா ஒரு ரக்காயத்தை விடுவதுன்னு என்ன, ருக்குவை விட்டுட்டார், சஜிதா விட்டுட்டார், எல்லாமே விட்டுட்டார் இல்லையா? அப்போ அந்த அர்கானில் ஒன்றுக்கு பல அதில் விடுபட்டிருக்கும். அப்போ அதனால என்ன ஆகுது, அது விடுபட்டதுனால அப்போ முழு தொழுகையே போயிடுச்சு. அப்போ அதில் ஒதுவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் திரும்ப ஒது செய்துட்டு முழுக்க அந்த தொழுகையை அவர் முழுமையாகவே நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான். அவர் தஷஹுது அல்லது சலாம் கொடுப்பதை மறந்து விட்டார், ஒரு ரக்காத் விட்டதாக கருதப்படுவார். சரியா? தஷஹுது விட்டார், சலாம் கொடுக்கறதை விட்டுட்டார் அப்படின்னாலும் அந்த ஒரு ரக்காயத்தை விட்டதாக கருதப்படுவார். அவர் விட்டதை தொழுது கொண்டு மறதிக்கான சுஜூது செய்து கொள்ளலாம். முதல் தஷஹுத் அவருடைய அமர்வு இருக்குது, அதை ஒருத்தர் மறந்து 3வது ரக்காயத்திற்கு அவர் சிறிது எழுந்து விட்ட பிறகு மீண்டும் திரும்பி தஷஹுதில் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த விஷயத்தில் அவருக்கு ஞாபகம் வருது, ஒருத்தர் தஷஹுதுக்காக உட்காரல, அப்படியே 3வது ரக்காத்து எழுந்துட்டார், எழுகிறாரு, எழுந்து நிற்கவும் செய்கிறாரு, அப்போ ஞாபகம் வருது, உடனே அவர் செய்யணும், உட்கார்ந்து கொள்ளணும். அவர் முழுமையாக எழுந்துட்டா திரும்ப கூடாது, அதாவது எழும்போது அவருக்கு ஞாபகம் தான் அப்படி உட்கார்ந்துடும். முழுமையாக எழுந்துட்டாரு அப்படின்னா
அவர் திரும்பக்கூடாதுங்கிறாங்க ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான். ஏன்னா அவர் தொழுகையின் மற்றொரு தூணோடு கலந்து விட்டாருங்கிறாங்க. ஏன்னா அவருடைய நிலை இப்போ வந்து இன்னொரு தொழுகையின் அந்த மற்றொரு தூண், அது ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூணுக்கு போயிட்டாரு. அப்போ இப்போ வந்து அவர் முழுமையாக எழுந்துட்டாருங்கிறது. இப்போ ஏன் அந்த நிலையை வந்து அவங்க இன்னொரு தூண் சொல்றாங்க? அர்கானை வச்சு சொல்லுங்க, அர்கான்கள் படிச்சுக்கல. மற்றொரு தூணுடன் கலந்து விட்டார் அவரு, ஆகவே அவர் திரும்ப கூடாது, இப்போ இதை அப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன், என்ன காரணம் ஞாபகம் வருதா? அர்கான்ல உள்ள ஒன்று நிலைக்கு வந்து நிற்பது இருக்குல்ல, இது ஒரு அர்கான், நின்ற நிலை, சரியா? கியாம்ங்கிறது ஒரு ருக்குன். அப்ப அந்த கியாமுக்கு முழுக்க வந்துட்டாரு, வந்த பிறகு அவர் திரும்ப முடியாதுங்கிறாங்க. அதனால அது ஒரு தூண்ல, ஒரு தூண் அவர்கிட்ட ஒரு ருக்குன்லுக்கு வந்துட்டாரு, நிலைக்கு அடைஞ்சிட்டாரு, இப்போ அவர் திரும்ப முடியாது. ஆனா எழுந்துட்டு வரும்போது அவருக்கு இது ஞாபகம் வருது அப்படின்னா உடனே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்றாங்க. ருக்குவிலோ அல்லது சுஜூதிலோ அவர் தஸ்பீகை விட்டு விட்டார், சரியா? அந்த சமயம் 2வது ரக்காத்துக்கு முழுமையாக எழுந்திருக்கவில்லை அப்படின்னா, இப்போ ருக்குல இருக்காரு அல்லது சுஜூதில் இருக்காரு, தஸ்பீகை விட்டுட்டாரு, அடுத்த ரக்காயத்துக்கு எழுந்து வரவில்லை அப்படின்னா அவர் திரும்பி கொள்ளலாம். ஏன்னா இப்போ இவர் சுஜூதில் இருந்தாரு, சுஜூதில் இருக்கும்போது தஸ்பீகை விட்டுட்டாரு, இப்போ அடுத்த ரக்காத்துக்கு இன்னும் வரல அப்படின்னா உடனே என்ன செய்யலாம்? அவர் அந்த நிலைக்கு திரும்பிடலாம். சட்டுன்னு அவர் என்ன செய்யலாம்? அந்த நிலைக்கு திரும்பி அவர் அந்த அந்த ரக்காயத்துடைய அடுத்தடுத்த நிலை பூர்த்தி செய்யணும். கடைசியாக அவர் என்ன செய்யணும் கேட்டால், மறதி ஏற்பட்டதுக்காக உள்ள சஜிதாவை செய்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே விடுபடுகிற விஷயங்கள் உள்ள சட்டம். அதனால தான் அதிகப்படுத்துவதை விட விடுபடுகிற சட்டங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் நம்ம விட்டது வந்து அர்கானா, வாஜிபாத்தா, சுன்னாவான விஷயங்கள்னா அது குற்றமும் ஆகாது. அதனால வந்து அதுக்காக மறதிக்கான சஜிதாலாம் இல்லை, சரியா? அது கவனத்தில் வச்சு. 3வது ஒரு நிலை இருக்குது, சந்தேகமானது. இப்போ நாம ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நம்ம தொழுதோமா இல்லையா, இதை செய்தோமா இல்லையா அப்படிங்கிற நிலை வந்து ஒருவருக்கு தொழுகிடு, உதாரணத்துக்கு தொழுகிடு ரக்காயத்துகளில் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, 2 ரக்காயத் தொழுதோமா அல்லது 3 ரக்காயத் தொழுதோமா அப்படின்னு ஒரு சந்தேகம். இதில் என்ன சட்டம் அப்படின்னா, அவர் குறைந்ததை கணக்கில் வச்சுக்கணும். 2ஆம் 3ஆம் ஞாபகம் குழப்பம் வந்துச்சுன்னா 2ன்னு கணக்கு வச்சுக்கணும். 3ஆம் 4ஆம் குழப்பம் வந்துச்சுன்னா இப்போ 3ன்னு கணக்கில் வச்சுக்கிட்டு அவர் அதைத்தான் உறுதிப்படுத்திக்கணும், சரியா? அப்போ பின்பு அவர் என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றி சலாம் கொடுக்கறதும் மறதிக்கான சஜிதா அதுக்கு செய்யணும். அவர் 2ஆம் 3ஆம் குழப்பத்தில் நான் வந்து 2ன்னு கணக்கு வச்சுட்டேன், அதனால நான் தான் தொழுதுருப்பேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மறதி ஏற்பட்டு அந்த சந்தேகம் வந்ததற்காக அவர் என்ன செய்யணும்? சஜிதா சவு செய்ய வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் பித்னதைனி வல் வாஹிதா ஃபல்யஜ்அல்ஹா வாஹிதத்தன் ஃபஇதா ஷக்க பித்னதைனி வ ثلاث ஃபல்யஜ்அல்ஹா தின்தைன். உங்களில் ஒருவர் தொழுகையில் சந்தேகம் கொண்டு விட்டால் 1 ரக்காயத் தொழுதாரா 2 ரக்காயத் தொழுதாரா என்று அறியவில்லை என்றால் அவர் அதனை 1 ரக்காயத்தாக கணக்கிட்டுக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2ஆம் 3ஆ என்று அறியவில்லை என்றால் அவர் 2 ரக்காயத்தாக கணக்கிட்டுக் கொள்ளட்டும். இப்னு மாஜால 1209வது ஹதீஸாக இது இடம்பெறுது, சஹீஹான ஹதீஸாக இடம்பெறுது. ஒருத்தர் இமாமிற்கு பின்னால் தொழுகிறார், முதல் ரக்காயத்தில் சேர்ந்தாரா அல்லது 2வது சேர்ந்தாரா என அவருக்கு சந்தேகம். இப்போ இந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா அவர் 2வது ரக்காயத்தாக கணக்கிடணும், சரியா? இங்கே கவனிங்க, முதல் ரக்காயத்தா 2வது ரக்காயத்தா ஒரு குழப்பம். அப்போ என்ன கணக்கிடணுமா? 2வது ரக்காயத்தும் கணக்கிடணும். ஏன்னா 2வது ரக்காயத் கணக்கிட்டா சில இடத்துல நம்ம சந்தேகம் தானே, அது வந்து அதில் அவர் முதல் ரக்காயத்தை சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னுட்டா முதல் ரக்காயத்தை இருக்க தொழுதுருக்காரு தான். ஆனால் அவர் தொழுதுல வந்து இந்த எண்ணிக்கையில் மாற்றி பண்ணார்னா சிக்கலாயிடும். இதே வந்து 1ஆ 2ஆன்னு குழப்பம் வரும்போது 2 தான் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்போ 1 மிச்சம் இருக்குன்னு அவர் சேர்த்து தொழுதுறப்பாரு, சரியா? அப்போ அந்த மாதிரி கணக்கிடணும். அந்த ரக்காயத்தை அவர் பெற்றாரா இல்லையாங்கிற சந்தேகம் கொண்டு அவர் அதனை பெறவில்லை என்றுதான் கணக்கில் வைக்கணும். சரி, இந்த குழப்பம் வந்துச்சுன்னா அப்படி, அதாவது ரக்காயத்துடைய எண்ணிக்கை கணக்கில் வந்துச்சுன்னா நமக்கு அப்போ நம்ம அதில் குறைந்த எண்ணிக்கையை கணக்கில் வைக்கணும். எத்தனாவது ரக்காயத்தில் இமாம்கிட்ட சேர்ந்தோம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, ஏன்னா அவரோட சேர்ந்து தொழுகிறோம், அப்போ வந்து நாம் வந்து சேர்ந்து 2ஆவதுல இருக்கலாம், 1ஆ 2ஆனா 2ஆவதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கில் வைத்துக் கொள்ளணும். அப்புறம் பிறகு மறதிக்கான சஜிதாவும் செய்யணும். அர்கான்களில்
அதாவது தொழுகையின் தூண்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரண தக்பீர், தஹ்ரீமா, ருக்கு, சுஜூது, கியாம், நிற்பது, இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்றை விட்டு விட்டதாக சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை பொருட்படுத்த தேவையில்லைங்கிறாங்க ஷேக் சாலிஹ் தான். அந்த சந்தேகம் வந்து அர்கான்களில் வருது, ஒன்றை விட்டுட்டோமா அப்படின்னு. அப்போ அதுக்கான மறதிக்கான சஜிதாவும் அதுக்கு இல்லை. ஏன்னா அதாவது விட்டது வந்து அர்கானில் ஏதாவது விட்டுட்டோமா அப்படிங்கிறதா அந்த சந்தேகத்தை பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா அதில் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கு, நமக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்குது. அதே போல் உபரியானதில் சந்தேகம் வந்துச்சுன்னா அதனையும் அப்பவும் பொருட்படுத்த, உபரியான விஷயங்களில் நம்ம வந்து சுண்ணாவான விஷயங்கள் சந்தேகம் வந்து அதையும் பொருட்படுத்த. இதுதான் மறதிக்கான சஜிதாவுக்கான சட்டங்கள். இன்னும் பல நேரத்தில் நமக்கு இதில் வந்து அப்பப்போ கேள்விகள் புதிதாக வரும். இப்போ ஷேக் ஃபௌசான் என்ன சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக நீங்கள் ஃபிக்கு நூல்களில், உலமாக்களுடைய நூல்களில் நீங்கள் சரியான முறையில் கேட்டு படித்து தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுதான் அடிப்படையில் மறதிக்கான சஜ்தா சஹவு சம்பந்தமான சட்டங்கள்.